தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆப்கானிஸ்தான் அடிச்சுட்டு பாகிஸ்தான் நான் தான் அடிச்சேன் நாங்க தான் பெரிய நாடு பேத்திக்கிட்டு இருக்குல்ல. ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தான் அடிச்ச அடியை பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டுது. இன்னும் அது ஒரு பக்கம் போது விடுங்க. நம்ம இந்திய ராணுவம் சில நாட்களாகவே வார்னிங்கை பெருசாக இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா. அந்த வார்னிங்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிற மக்களே, அது கேட்குறப்ப ஆஹா அங்கங்கே ஏற்கனவே போர் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, போகிற போக்க பார்த்தா பாகிஸ்தான் கொஞ்சம் அத்துமீறினாலும் அவங்க காலி போல இருக்கு அப்படின்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கே வந்துடும். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். கடந்த 2021 ஜூலை மாதம் வாக்கில் இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து நேட்டோ படம் இருக்குல்ல, அது விட்ரா பண்ணுச்சு. நேட்டோனா என்ன, அமெரிக்கா, அதையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். இந்த பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல கவாஜா ஆசிஃப், அவர் அந்த டைமில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, இது போல் நாங்களாம் எதிர்பார்த்த ஒன்று தான், இந்த படைகள் ஆப்கானிஸ்தான் வெளியே போக எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா ஆப்கான் மக்களுக்கு சுதந்திரம் வேணும்ல, அந்த படைகள் வெளியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் தாலிபன்ஸ் அந்த ஆப்கான் மக்கள் நலன் சார்ந்து உழைப்பாங்க, அந்த ரீஜனல் ஸ்டெபிலிட்டி சார்ந்து அவங்க சிரத்தை எடுப்பாங்கன்னு சொன்னது யாரு, இவர் தான். இதே வாய் தாங்க அதை சொல்லியிருந்துச்சு. இப்போ இதே வாய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, தாலிபன்ஸ்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவங்க இந்தியாவோட காலனித்துவ நாடாக மாறிட்டாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. என்ன வார்த்தையில் பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா. தாலிபன்ஸ்லாம் இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்களே அவங்கள உருவாக்கி எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க, எங்கள் நாட்டில் இருக்க அப்பாவி பொதுமக்களை கொல்றதுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்டு அனுப்புகிறாங்கன்னு சாத்தா வேதம் ஓதி இருக்கு. இந்தியாவில் எவ்வளோ பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு, அதில் பாகிஸ்தானை தவிர்த்து வேற ஒரு நாடை உங்களால் கை காட்ட முடியுமா இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு 100 தாக்குதல் நடந்தால் 100 அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்களா டெரரிஸ்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. என்னத்தை சொல்கிறது இது. ஓகே ரைட்டு, ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லிடுற மக்களே, இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அது ஆப்கானில் பாகிஸ்தான் எதிர்பார்த்ததோடு அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல நினச்சது ஆப்கானை நம்ம வளர்ச்சி போட்டுருவோம், அந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்துடும் அவங்க நினைச்சாங்க. ஆனால் ஆப்கானுக்கு தெரியல பாகிஸ்தான் முதுகில் குத்துறத பேர் போன நாடுன்ட்டு அவங்க அந்த பக்கமே சாயல, இந்தியா பக்கம் ஃபுல்லாக சாஞ்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க நல்லா தெரியும், இந்தியா கூட நம்ம நட்புறவாக இருந்தோம்னாக்கா நம்ம நாட்டு மக்களோட வளம் செழிக்கும். இங்கே ஃபுல்லாக விளையாட்டு துறையாக இருக்கட்டும், அறிவியல் துறையாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலும் இந்தியா ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க ஆழமாக நம்பினாங்க. இது வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற பாகிஸ்தானுக்கு வயிறு எரியுமா எரியாதா? அந்த பொறாமையில் பண்ணியிருக்க அட்டாக்காக தான் இந்த அட்டாக்கை நான் பார்க்குறேன் பர்சனலாக. இந்த ஆப்கான் அடிச்சிருக்காங்களா, அந்த அட்டாக்கை பார்க்குறேன். அடிச்சது கூட ஒழுங்காடிச்சாங்களா, அடி வர பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுது, இந்தியாவோட ப்ராக்சியாக ஆப்கானிஸ்தான் செயல்படுதான். அப்போ அமெரிக்காவோட ப்ராக்சி யாருங்க? அமெரிக்காவுக்கு உலகம் முழுக்க அவ்வளோ ப்ராக்சிஸ் இருக்க நாடுகள், இதில் பாகிஸ்தான் முதன்மையான நாடாக சொல்லலாமா? நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். அப்பேற்பட்ட இவங்க ப்ராக்சின்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா, அதுவும் இந்தியாவுக்கு எதிராக? இந்தியா எங்கேயாச்சும் போயிட்டு பயங்கரவாத தாக்குதல் நடத்துச்சுன்னு ஒரு இன்சிடென்ட் கை காட்ட முடியுமா? அதுவே பாகிஸ்தான் இந்த நாட்டில் போய் பயங்கரவாத தாக்குதல் நடத்தலப்பா அப்படின்னு ஒரு இடத்தாச்சும் கை காட்ட முடியுமா? ஸோ ரெண்டும் ஒன்றும் கிடையாதுங்க, வித்தியாசம் நிறையவே இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இப்போதைக்கு இவர் தானே பாகிஸ்தானுக்கு அறிவிக்கப்படாத அப்பா. இவர் சமீபத்தில் விஷயத்த சொன்னாப்ல, இது போல இந்த ஆப்ரேஷன் சிந்து டைம், அந்த டைம்ல பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கொல்லப்பட்டிருக்கலாம், அங்க இருக்க மக்களும் மடிஞ்சிருக்கலாம், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரே கொல்லப்பட்டிருக்கலாம், கடைசி நேரத்தில் என்ன கேட்டுக்கிறதுனால நான் தலையிட்டு தடுத்தேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஒரு நாட்டோட பிரதமரோட உயிரை பத்தி பேசுறாரு. இதுக்கு பாகிஸ்தான் என்ன ஸ்டேட்மெண்ட் பதில் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? வழக்கம் போல மௌனம் தான், வேற எதுவுமே பேசல அவங்க. ஏன்னா முதலாளி பேசுறாரு, எப்படி எதிர்த்து பேச முடியும் அவங்களால? புரியுதா மக்களே உங்களுக்கு? ஆபரேஷன் சிந்தூர் மட்டும் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தா பாகிஸ்தான் நிலைமை அதில் பாதாளத்துக்கு போயிருக்கும். அந்த பிரைம் மினிஸ்டர் உயிரோடு இருக்கிறது இவர் போட்ட பிச்சன்ற மாதிரி தான் இப்போ ஆயிருக்கு. இதை ஓப்பனா சொல்லி ஒரு நாட்டோட தலைவர் சம்மந்தப்பட்டவர் கேட்கிறாருன்னா அவர் ட்ரிகர் ஆகணும். அப்படி ட்ரிகர் ஆகலனாக்கா தலைவர்கள் பட்டியலில் சேர்க்க முடியாது. சரிட்டு விடுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது இவர்கிட்ட, ட்ரம்ப் ஐயா கிட்ட. ஐயா இது போல பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க தான் உலக ஃபுல்லாக போரை நிறுத்துறதுல வல்லவராச்சு, இந்த போரை நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தலைவன் தெளிவாக சொல்லிட்டாப்ல, நேவர், நான் அதுக்கு போரை நிறுத்தணும் அப்படின்ட்டாரு. அவர் மனசுல என்ன ஓடி இருக்குமோ, அவனை இவ்வளோ போர்களை நிறுத்துறேன், நானும் போராடலாம்னு சொல்றேன், ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், நான் அது தொடர்ந்து நிறுத்தணும், சாவுங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் இருக்காரோ என்னவோ தெரியல. நான் இதில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க டொனால்ட் ட்ரம்ப். எதை நினச்சி சொன்னாரோ. இப்போ நம்ம இந்திய ராணுவம் இருக்குல்ல, அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் இஷ்யூவை. ஏன்னா பார்டர் கிராசிங் தான் இது ஃபுல்லாவே. பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கு.
ஆப்கானிஸ்தான் சொல்றது பாகிஸ்தான் தான் பயங்கரவாதம் பண்ணுதுன்னு, ஆனா பாகிஸ்தான் கை காட்டுறது ஆப்கானிஸ்தானை. சரி, யாருப்பா முதல்ல இந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னு கேட்டா அதுவும் 2 நாடுகளும் மாறி மாறி கை காமிச்சுது. நமக்கு நல்லா தெரியுங்க இந்த மாதிரி வேலை யார் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அந்த பாகிஸ்தான் தான், வேற ஏதாவது பண்ண போறா. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்திய ராணுவத்தோட மிக முக்கியமான பில்லர்ஸ் ஓப்பன் வார்னிங்கை முன் வச்சாங்க பாகிஸ்தான் அகைன்ஸ்டா. என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல, முதல்ல பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜேஷ் புஷ்கர், இவர் தான் இந்த கார்கா கோர் 2 கோரோட ஜெனரல் ஆபீசர் கமாண்ட். இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆபரேஷன் சிந்தூர் 2.0 ஆல்ரெடி அண்டர்வேன்னு சொல்றாப்ல. பாகிஸ்தான் அண்டராக கட்டுற விஷயம் தான் கிட்டத்தட்ட இது. இவரே மென்ஷன் பண்றது என்ன, ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரை நம்ம பாகிஸ்தானுக்கு காமிச்சிட்டோம், அடுத்த வெர்ஷனுக்கு பாகிஸ்தான் ரெடி ஆகுது அப்படின்னா நம்ம ரெடியா இருக்கோம்ப்பா. எல்லாத்துக்கும் ப்ராசஸ் தான் போயிட்டு தான் இருக்கு, கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் போதும் கதையை முடிச்சிருவோன்றாரு. 100% எக்யூப்மெண்ட்ஸ் ரெடினஸ்ன்ற விஷயத்தையும் அவர் இங்க பயன்படுத்துறாரு. அதாவது எல்லாமே ரெடியா இருக்கு, ஒரு சின்ன தப்பை நீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்தியால இருந்து என்னென்ன வெப்பன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கன்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த மிஷன் இருக்குல்ல 2025 மே, மறக்கக்கூடிய சம்பவம் அது. அந்த டைம்லயே ஒரு பவர்ஃபுல் மெசேஜை நாம பாகிஸ்தானுக்கு கன்வே பண்ணிட்டோம். அப்பேசி திருந்தாங்களா? இல்ல. இப்ப கரண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னாக்கா மச் லார்ஜர் அண்ட் எக்ஸ்டென்சிவா இருக்குன்றாரு. இட் மீன்ஸ் முன்னாடி அடி இருக்குல்ல, அது ட்ரெய்லர் கூட கிடையாது, வெறும் டீசர் மட்டும் தான். ஆனா இதுக்கப்புறம் நாங்க ஆபரேஷன் சிந்தூர் 2.1 கையில் எடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க நிலைமைய. அப்படி சொல்லியிருக்காரு இவர். சரி, இவரை விடுங்க. இன்னொருத்தர் லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் குமார் கத்தியார். ஆக்சுவலா இவர் தான் இந்த வெஸ்டர்ன் கமாண்ட் இருக்குல்ல அதோட ஜிஓசி. இவர் என்னென்ன சொல்றாப்ல, அடுத்து ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் நாங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னா அதை நாங்கள் லிமிட்டடெல்லாம் வச்சு பண்ணணும்னு நினைக்காதீங்கப்பா அப்படின்றாரு. குழம்பிடாதீங்க மக்களே, லிமிட்டட்னா ஒரு 10 டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சு முடிக்கிறது, ஒரு 15 போஸ்ட் அடிச்சு காலி பண்றது, இவ்வளவுதான். ஒரு மாதிரி லிமிட் நம்ம செட் பண்ணிடுவோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, லிமிட்ல அந்த வாட்டி எதிர்பார்க்காதீங்க அப்படின்றாரு. இட் மீன்ஸ் பாகிஸ்தான் பார்டருக்குள்ள இன்னும் அதிகமா டீப் இன்சைட் வரைக்கும் போயிட்டு நாங்கள் அடிப்போம். ஓப்பனா சொல்றாரு, தேவைப்பட்டா அந்த விஷயத்தையும் பண்ணுவோன்றாரு. இந்த முறை ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் கொடுக்க ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னா போன முறை மாதிரிலாம் இருக்காதுப்பா, பயங்கரமான விளைவுகளை சந்திப்பீங்கன்னு சொல்றாரு. இந்த வெற்றி இருக்குல்ல, இந்தியாவுக்கான வெற்றி, ஆபரேஷன் சிந்தூர் 2.2 ஆரம்பிச்சு அதனால ஒரு வெற்றி கிடைக்கும் போது இந்தியாவுக்கு ஆப்வியஸா நம்மளுக்கு தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த வெற்றி எப்படி தெரியுமா இருக்குமாமா, பாகிஸ்தான் தோல்வியில மண்டி போட்டு கதறுமா உலகத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷான அடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த அளவுக்கு தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்ஸை விடுறாங்க அப்படின்னா, நம்மளோட ராணுவத்தோட முக்கியமான தலைகள் விடுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் வேலைக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோ, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வராமல் இந்த அளவுக்கு பேசுவாங்க. ஸோ பாகிஸ்தான் அமைதியாகவே இருக்கிறது நல்லது. அவங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன தப்பு போதும், பெஹல்காம் அளவுக்கு வேணாங்க, அதில் 1% தப்பு அவங்க பண்ணாலும் போதும், கதை முடிஞ்சு. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் முக்கியமான வீடியோ இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய விமானப்படை. அதாவது ஆபரேஷன் சிந்து டைம்ல நாம S-400 சுதர்ஷன் சக்ராவை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், நமக்கு வெற்றியை பெற்று கொடுத்ததுல இது முக்கியமான ரோலை பிளே பண்ணுச்சு. இது எப்படி பாகிஸ்தானை அடிச்சுது அந்த டைம்ல, அந்த ஒரு காட்சி காண கிடைக்காம இருந்துச்சுல, இப்போ அந்த காட்சியை வெளியிட்டு இருக்காங்க. லாங்கஸ்ட் எவர் ஏர் கில் ரெக்கார்டட் இன் மிலிட்டரி ஹிஸ்டரி. அதாவது எங்கேயோ இருக்க டார்கெட்டை நாம இங்க இருந்து அடிச்சு முடிக்கிறது, துல்லியமா அக்யூரசி மிஸ் ஆகாம. அப்ப இப்படி விஷயத்த பண்ணிருந்தோம்ல, அதை இப்ப நீங்களே பாருங்க. கிடைக்கிற செய்திகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு பகீர கலப்புற மாதிரி தான் இருக்கு. ஒன்று அடுத்த செய்தி அப்படிதான் இருக்கு. நம்ம DRDO இருக்குல்ல, இவங்க உருவாக்குன ரொம்ப ரொம்ப ஷார்ட் ரேஞ்சிலான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கு பேரு விஷோராட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா என்ன கேப்பபிலிட்டினா, இந்த ஹை ஸ்பீட் த்ரெட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். அதாவது ரொம்ப வேகமா போவோம், எங்களோட இது அதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அது இதுன்னு கருத்தம் பார்த்தீங்களா, பயங்கரமா போனாடி மூக்கடிப்பட்டு போனாங்களே, அது போல எந்த த்ரெட் வந்தாலும் இதை அழகா நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். இந்த விஷோராட்ஸை நாம இப்ப டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது இதுக்கப்புறம் பாகிஸ்தான் நிலைமை என்ன ஆகுன்ற மாதிரி நமக்கே எழுது. இது டீசர்லையும் டீசர் தான். அதுவே இப்படி பயங்காட்ட பாகிஸ்தானுக்கு அப்படின்னா அப்ப நம்ம ஒட்டுமொத்த வளத்தை யோசிச்சு பாருங்க. ராணுவம் சார்ந்து வெவ்வேறு ஸ்பீட்ஸ், வெவ்வேறு ரேஞ்சு, வெவ்வேறு ஆட்டிடியூட்னு எந்த அளவுக்கா இருந்தாலும் அந்த த்ரெட்டை ஃபுல்லா அடிச்சு காலி பண்ற கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல
பெண்கள் முன்னிலை ஏற்றாங்களா சிந்தூர், அதுக்கான காரணமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. எல்லா இந்தியர்கள் மனசுலயும் ஆழமா பதிஞ்ச வார்த்தைகள். அது எதுக்காகன்னு சொல்லிட்டு, இந்தியா எந்த அளவுக்கு பெண்களை முன்னிலைப்படுத்துது, பெண் சக்தி மூலமா நம்ம இயங்குறோம் அப்படின்றத இதை விட தெளிவாக சொல்ல முடியாதுங்க. நம்ம குடியரசுத் தலைவர் முர்மு இருக்காங்களா, இவங்க நம்ம நாட்டில் உருவான முழுக்க முழுக்க நம்ம நாட்டில் உருவான லைட் காம்பேட் ஹெலிகாப்டரான பிரசாந்தில் இவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மிடுக்கா, அவ்வளோ கெத்தா, பார்க்கவே அப்படி இருந்துச்சு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆப்கான் விஷயத்துல பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டாம இருக்கணும். இந்த சும்மா ப்ராக்சின்ற வார்த்தை யூஸ் பண்றது, அடுத்தடுத்து அடிக்க துப்பு இல்லாம இது போல வார்த்தைகளை விளையாடிட்டு இருக்காங்களே, இது போல விஷயத்த அவங்க பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்தியன் மிலிட்டரி எப்ப எதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. வார்த்தைகள் ஒஸ்டா இருக்குன்னு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டா பாகிஸ்தான் யோசிச்சு பாருங்க. சோ வாய்ப்புன்றது பாகிஸ்தான்ல இருக்க உங்களுக்கு கண்டிப்பா தேவை, குறிப்பா ஆசிஃபுக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.